அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1/3/2025க்கான மார்ச் மாத பலன்களை பார்க்க போகிறோம். ரிஷப ராசி நேயர்களே, 1/3/2025 மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது? மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க. ஸோ ரிஷபம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா கிருத்திகை 2, 3, 4, ரோஹிணி 1, 2, 3, 4, மிருகசீரிடம் 1, 2 இந்த நட்சத்திரங்களை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவங்க தான் ரிஷபராசி நேயர்கள். இந்த ரிஷபராசிக்கு வருகிற இந்த மார்ச் மாதம் நன்மைகள் பல இருந்தாலும் பேச்சிலும் குடும்பம் சார்ந்த முக்கிய முடிவுகளிலும் கவனம் தேவை. அடுத்தபடியாக பொருளாதார ரீதியான உயர்வுகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதற்கு நிகரான டெபாசிட் பண்ண, அதாவது இப்போ வந்து 10,000 ரூபாய் வருதுங்க, அந்த செலவு வந்து இந்த பணத்துக்கு போட போகிறோம். ஆனால் இதோட லாபம் எப்போ வரும்னா 2 மாதம் கழிச்சு தான் வரும். அப்போ கையில் இருப்பை எடுத்து போடக்கூடிய சூழலை ஏற்படுத்துறதுனால சுயஜாதகத்தை பார்த்துட்டு அதை எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். நிறைய வீண் பேச்சுகளை குறைச்சிக்கிறது உங்களோட மதிப்பு மரியாதையை உயர்த்தி கொடுக்கும். லக்னத்தில், அதாவது ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி, ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி, அங்கே குரு பகவான் அமர்ந்திருக்கிறது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருந்தாலும் 8ஆம் அதிபதி அங்கே உட்கார்ந்துருக்காரு. ராகு பகவான் பார்வையில் உட்கார்ந்துருக்கனால கண்டிப்பாக விபத்து சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. வண்டி வாகனம் செல்ஃப் டிரைவிங் இருக்கீங்கன்னாக்கா கொஞ்சம் யோசித்து நிதானித்து போகிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்த ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாய் வழி உறவுகளோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். 10ஆம் இடத்துல சூரிய பகவான் திக்பலத்தோடு உட்கார்ந்துருக்காரு. எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களை ஏற்படுத்தி தரப்போகுது. திறமைக்கேற்ற பேரு புகழ் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது. அதை விட 11ஆம் இடத்துல 4 கிரகங்கள், அதுவும் லக்னத்தில் ராசியில் உட்கார்ந்துருக்க குருவோட பரிவர்த்தனையான சுக்கிரன், மிகுந்த யோகமான ஒரு மாதம். கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கும் போது ரிஷப ராசிக்கு யோகங்கள் நிறைந்து இருக்குங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் இருந்தாலும் சுயஜாதகத்தை பரிசோதனை பார்த்துட்டு எடுத்து செய்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். குழந்தைகள் பேசும்போது ஒரு சில குழந்தைகள் வந்து ரொம்ப மூடியாக இருக்காங்க, பேச மாட்டுறாங்க, உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்காங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க படிக்கிறாங்க, இப்போ எழுத மாட்டுறாங்க. நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இருந்த குழந்தை மார்க் கம்மியாகுது. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், இல்லைன்னா டீச்சர்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து அதை கூர்ந்து பார்க்குறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்துடைய 15ஆம் தேதிக்கு மேலே பிள்ளைகள் படிப்பு மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நோய்கள் பேசும்போது பார்த்திங்கன்னா பல் சார்ந்த இஎன்டி இதை எழுதி வச்சுக்கோங்க. நாக்கு புண்ணாகிறது, த்ரோட் இன்ஃபெக்ஷனு, அதிக காஃபு, இந்த சில சளி நெஞ்சில் கட்டிகிட்டு இருக்கிறது, அதாவது இந்த சளி சார்ந்த தொந்தரவுகளும் மெயினாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இஎன்டி சொல்லக்கூடிய கண்ணு, காது, மூக்கு, தொண்டை, இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ வெளியில் போயிட்டோம், நைட் ஆகிடுச்சு, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், ஒன்றாயிடாதுன்னு சொல்லி கேர்லெஸ்ஸாக இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். திருமணம் பேசும்போது குரு பகவானுடைய பரிபூர்ண சமசப்தம பார்வை 7ஆம் இடத்துல இருக்குது. ஸோ திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் 7ஆம் பாவத்துக்கு 8ல் செவ்வாய் அமர்ந்து கடுமையான செவ்வாய் தோஷத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால திருமண பேச்சுவார்த்தைகளை நிதானத்தை கையாள்வதும், அதே போல் ஜாதக ரீதியாக எந்த மாதத்தில் பேசி முடிவெடுக்கலாங்கிறத எடுக்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா சட்டுன்னு வரன் வந்துடும். போய் பேசும்போது, ஏன்னா 2ல் உட்காந்துருக்கிற செவ்வாய் தேவையில்லாத வாக்குவாதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா இல்லற வாழ்க்கை, கண்டிப்பாக மௌனம் காக்கிறது, விட்டு கொடுத்து போகிறது நன்மை ஏற்படுத்தி தருங்க. 18ஆம் தேதிக்கு மேலே இல்லறம் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும், மகிழ்ச்சியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனாலும் இல்லறத்தில் வந்து இந்த சில விஷயங்களை விட்டு கொடுக்குறதும், அதே போல் புதிய உறவினர்கள் வருகை ஏற்படும் போது கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக தேவை. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகம், 6ஆம் அதிபதி சுக்கிர பகவான் ராசியில் உட்கார்ந்து பரிவர்த்தனையாக இருக்கார். உத்தியோகத்தில் திடீர் மிரக்கலாக ஒரு பதவி உயர்வோ, இல்லைன்னா ஒரு சம்பள உயர்வோ, இல்லை நீங்கள் எதிர்பார்த்த ஒரு உத்தியோகமோ உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு சார்ந்த தொடர்பான உத்தியோகங்கள் சிறப்பை ஏற்படுத்தி தரப்போது. அதே போல் டே ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட் ஆக போகுது. நைட் ஷிஃப்ட்டில் இருக்கவங்க டே ஷிஃப்ட்டுக்கு ஆகக்கூடிய மாற்றங்களையும் ஏற்படுத்தி தரப்போகுதுங்க. அடுத்தது வந்து
10ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துட்டாரு. தொழில் ஸ்தானாதிபதி சனி அங்கே ஆட்சி பெற்று அமர்ந்து மூலத்திரிகோணமாக அமர்ந்தாலும் அங்கே அஸ்தங்கம்ன்ற நிலையிலே இந்த மாதம் முகூர்த்தம் தொடங்குறதுனால தொழிலில் பேர் புகழ் இருக்கு, அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே வாங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள், பேச்சுவார்த்தைகளை இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் தவிர்த்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து பேசுகிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். தொழிலில் அதுலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய இப்போ மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கு கீழே அந்த இடங்களில் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் நேரில் போய் பார்த்து பேசுகிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதங்களாக இருக்குது. பேச்சில் இஎன்டியில் கவனம் கண்டிப்பாக தேவை. உங்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சால் போயிட்டு வாங்க. இந்த யோகம் எப்படி கிளிக் ஆகுறது பாங்க, சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ திருச்செந்தூர் முருகர் வழிபாடு, திருச்செந்தூர் முருகரை வீட்டில் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா நெய் தீபத்தில் 2 சொட்டு ஏலக்காய் எண்ணெய் கலந்து தீபம் ஏற்றுங்க. மிக சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான எண் 9ஆம் எண், வெற்றிக்கான வண்ணம் சிவப்பு. நன்றி.